ஹாய் buddies. இன்னைக்கு ஷின்சான்ல இருக்கிற ஒரு சூப்பரான டைம் டிராவல் எபிசோட தான் பார்க்க போறோம். இதுல ஷின்சானோட மொத்த ஃபேமிலியும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஹாரியோட பாஸ்டுக்கு போயிடுவாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஷின்சானும் அவன் ஃபேமிலியும் ஒரு தியேட்டருக்கு வராங்க. அப்ப ஷின்சானோ என்னப்பா இந்த தியேட்டர் இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு ஹாரியும் ஆமா ஷின்சான், அந்த காலத்துல இருந்தே இந்த தியேட்டர் தான் டோக்கியோலயே பெரிய தியேட்டர்னு சொல்றாரு. அப்ப மிட்சியும் அப்படி என்ன ஸ்பெஷல், எல்லா தியேட்டர்லயும் படம் தானே போட போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாரியும் அப்படி இல்ல மிட்சி, இந்த தியேட்டர்ல சூப்பரான புது படத்தெல்லாம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸை லைவா நேர்ல பார்க்கலாம்னு சொல்றாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த தியேட்டருக்கு வந்தேன், சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஹாரி சொல்ல, அதுக்கு மிட்சியும் சார் அக்கிட்டால தானே இருந்தீங்க, ஏன் டோக்கியோ வரைக்கும் படத்தை பார்க்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹாரியும் பிளாஷ்பேக்க சொல்றாரு. அப்ப ஹாரியோட அப்பா பசங்களா நம்ம டோக்கியோ போயிட்டு படம் பார்க்கலாமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஹாரியோட அம்மாவும் அண்ணனும் அக்கிட்டாலே நிறைய நல்ல தியேட்டர்லாம் இருக்கு, நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம், எதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாரியோட அப்பாவும் அப்படி இல்லப்பா, இங்க இருக்கிற தியேட்டருக்கு போனா படத்தை மட்டும் தான் பார்க்க முடியும், ஆனா அந்த தியேட்டருக்கு போனா படத்துல நடிச்ச ஹீரோயின் ரோபோட் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹாரியோட அம்மாவும் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, அந்த ஹீரோயினை பார்க்க தான் அங்க போக பிளான் பண்றீங்கன்னு கண்ணத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவரும் இல்ல இல்ல பசங்களுக்கு டோக்கியோவை சுத்தி காட்டதான்னு சொல்றாரு. அப்ப ஹாரியும் அந்த படத்தோட மேகசினை திறந்து அந்த ஹீரோயின் அக்காவை நேர்ல பார்க்க போறோமா ஜாலின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹாரியும் அவரோட அப்பாவும் டோக்கியோல இருக்கிற தியேட்டருக்கு போறோம்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே பிளாஷ்பேக்கும் முடிஞ்சிருது. இப்ப ஹாரியும் ஒரு பழைய போட்டோவை எடுத்து காட்டுறாரு. ஷின்சானும் அக்கா அழகா இருக்காங்களே, யார் நைனா இவங்கன்னு கேக்குறான். அப்ப மிட்சியும் என்ன இதெல்லாம் ஹாரின்னு கேக்குறாங்க. அவரும் இவங்க தான் அந்த ஹீரோயின், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவங்களை பார்க்க முடிஞ்சது, ஆனா என்னால அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் தான் வாங்க முடியல, திருப்பியும் அவங்க இன்னைக்கு வர்றதா கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட மிட்சியும் சார் அப்ப ஹீரோயினை பார்க்க தான் வந்தீங்களான்னு கலாச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அங்க இருந்து டைனோசர் பொம்மை கிட்ட போய் பாக்குறாங்க. ஷின்சானும் டக்குன்னு அவனோட பேக்கை எடுத்து அந்த டைனோசர் பேக் மேல வச்ச உடனே அங்க ஒரு போர்ட்டல் உருவாகி உள்ள இழுத்துட்டு போய் திருப்பியும் வெளியே விட்டுருது. இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. அப்ப அங்க இருந்த பொண்ணுங்கெல்லாம் லூஸ் சாக்ஸ் போட்டுட்டு இருக்கிறத கவனிச்ச ஹாரி, என்ன இவங்க இந்த காலத்துல போய் லூஸ் சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கிற லிஃப்ட் கிட்ட போகும்போது ஷின்சான் மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணை பாக்குறான். அடடே, இந்த அக்கா மாஸ்க் போட்டு முகத்தை மூடி இருக்காங்கன்னா கண்டிப்பா அழகா இருப்பாங்கன்னு அவங்க பின்னாடியே போறான். இப்ப ஹாரியும் 8 மணிக்கு தானே ஆக்டர்ஸ் பேசுற ஃபங்க்ஷன் நடக்கும்னு டைம் பார்த்தா போன்ல சிக்னலே இல்லாம சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பதான் மிட்சி ஷின்சானை காணுன்றத பார்த்துட்டு ஷின்சானை தேடுறாங்க. ஷின்சானும் அந்த பொண்ணு போன் பேசிட்டு நிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷின்சானுக்கு பின்னாடி குட்டி ஹாரி, அவங்க அண்ணன், அப்புறம் ஹாரியோட அப்பா வராங்க. அப்ப குட்டி ஹாரி அந்த ஹீரோயினோட போட்டோவையும் இந்த பொண்ணையும் பார்த்துட்டு இவங்க அந்த ஹீரோயின் மொமோகோ சானே தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்ப அவங்களும் போன் பேசி முடிச்சிட்டு கிளம்புறாங்க. ஹாரி ஆட்டோகிராஃப் வாங்க போட்டோ எடுத்துட்டு அவங்க பின்னாடி ஓடுறாரு. ஷின்சானும் அக்கா அக்கான்னு ஓடி வர ரெண்டு பேரும் மோதி கீழே விழுந்துட்டாங்க. அப்ப இவங்களும் அந்த ஹீரோயினை தேடி வர்றதுக்குள்ள அவங்க போற லிஃப்ட் மூடிடுது. அப்ப ஹாரியும் மிட்சியும் பார்த்தா ஷின்சானை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லேண்ட்லைன் போன் எல்லாம் அங்க இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமா இந்த போன் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. போன்ல வேற சிக்னலே இல்ல. அப்ப சின்ன பசங்க ரெண்டு பேர் அங்க வந்து அங்கிள் இது ஏதாச்சும் புதுசா வந்த கேமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹாரியும் இது ஸ்மார்ட் போன் பான்னு காட்டுறாரு. இவங்களுக்கும் அது புரியாம அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நம்ம ஹாரியும் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சுட்டு திரும்பி அந்த படத்தோட போஸ்டரை பாக்குறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. இது இப்ப வந்த படமே இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம் இதுன்னு மிட்சி கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம குட்டி ஹாரியையும் ஷின்சானையும் காட்டுறாங்க. ஹாரி அது கண்டிப்பா ஹீரோயின் மொமோகோ சானை தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கவே, யாருப்பா அந்த மொமோகோன்னு ஷின்சான் கேக்குறான். அட பாவி, விஷயம் தெரியாம தான் துரத்திக்கிட்டு இருந்தியான்னு போட்டோவை காட்டி இவங்க தான் அதுன்னு சொல்றாரு. அப்ப ஷின்சானும் இந்த போட்டோவை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கனே, ஆமா இல்ல இது நைனா 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஹீரோயின்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட குட்டி ஹாரியும் வளராத, இவங்க ஒரு புது ஹீரோயின், இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க ஒரு பெரிய ஹீரோயினா மாறிடுவாங்க, ஆனா அதுக்குள்ள நான் இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு லிஃப்ட் திறக்கவே சாஞ்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. அந்த போட்டோவும் கீழே விழுந்துருது. அந்த லிஃப்ட்ல வந்தவங்க எல்லாம் போட்டோவை மிதிக்கவே போட்டோ அழுக்காயிடுது. இப்ப மிட்சியை காட்டுறாங்க. எது 30 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணிருக்கோமான்னு கேக்குறாங்க. ஹாரியும் அதுக்கு சைலண்டா பேசு மிட்சி, யாருக்காச்சும் கேட்டுற போதுன்னு சொல்றாரு. அப்புறம் இப்ப நம்ம ஷின்சானை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும், நீ முதல்ல தொலைஞ்சு போன பசங்களுக்கான சென்டர்ல போயிட்டு ஷின்சானை காணும்னு சொல்லு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன்னு போறாரு. இப்ப குட்டி ஹாரி ஷின்சான் கிட்ட உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. அவனும் என் பேரு ஷின்சான், எனக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கு ஹாரியும் நல்ல பேரு, என்னோட பேரு ஹிரோஷி, என்ன ஹாரின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்ன உடனே அட எங்க அப்பா பேரு ஹிரோஷி தான்னு ஷின்சான் சொல்றான். டக்குன்னு அவரோட சாக்ஸை மோந்து பார்த்துட்டு ஆனா அவரோட சாக்ஸ் நாத்த உங்ககிட்ட இல்லன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஷின்சானுக்கும் லைட்டா டவுட் வந்திருக்கும் போல. அப்புறம் ஹாரி உனக்கு அந்த ஹீரோயினை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு ஷின்சானும் அழகா இருக்கிற எல்லா அக்காவையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்றான். ஹாரியும் என்ன மாதிரியே இருக்கியேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம பெரிய ஹாரி ஷின்சானை தேடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க அப்பா குட்டி ஹாரியை தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை எங்க பார்த்த உடனே ஹாரிக்கு சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கிருது. அங்க பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்ல போய் சொன்னீங்கன்னா உங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க சார்னு ஹாரி சொல்றாரு. அப்புறமா அவனை கண்டுபிடிச்ச உடனே அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹாரியோட அப்பாவும் அட சின்ன பசங்கன்னா அப்படிதானே இருப்பாங்க, நான் அவனை கண்டுபிடிச்ச உடனே முத்தம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹாரியோட அண்ணனை பிடிச்சு கிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப மிட்சியை பார்த்தா ஷின்சான் தொலைஞ்சிட்டா
தான்னு சொல்லி அவரோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹாரியோட அப்பா உள்ள வர அச்சச்சோ இவரா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க சீனை கட் பண்ணா ஷின்சானும் ஹாரியும் லிஃப்ட்டுக்குள்ள இருந்து வராங்க. அவங்க வெளியே வரும்போது கரெக்டா ஹீரோயினும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு மொமோகோச்சான் அவங்க பின்னாடியே போறாங்க. அப்ப அவங்களும் ஸ்டாச்சு ஓபன் பண்ணி வைக்க வேற ஃப்ளோர் போறதுக்காக லிஃப்ட்ல ஏற போறாங்க. ஆனா ஹாரி அப்படியே தயங்கி நின்று அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஷின்சானும் அப்படியே வாய பொளந்துட்டே நிக்க போறியா, வா அவங்க போற லிஃப்ட்டுக்கு போலான்னு ஹாரி இழுக்கிறான். ஆனா ஹாரி அப்படியே நின்றுட்டு நான் வரல, எனக்கு வெக்கமா ஷையா இருக்குன்னு நின்றுகிட்டு இருக்காரு. அதுக்கு ஷின்சானும் வெக்கம் எல்லாம் பார்த்தா ஆட்டோகிராஃப் வாங்க முடியாது தம்பி, நீ வா நான் பாத்துக்கிறேன்னு ஹாரி இழுத்துட்டு லிஃப்ட்டுக்கு போயிடுறான். மொமோகோச்சானும் நீங்க போன் கிட்ட இருந்த அந்த குட்டி பசங்க தானேன்னு சொல்றாங்க. அவங்கள கிட்ட பார்த்த உடனே நம்ம ஹாரியோட மூஞ்செல்லாம் செவந்து போயிடுது, பேச்சே வேற வர மாட்டேங்குது. அப்ப ஷின்சான் உடனே இதுதான் ஹிரோஷி உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்றான். அதை கேட்டா அவங்களும் ஹாப்பி ஆயிட்டு ரொம்ப நன்றிப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் ஹாரியும் தைரியத்தை வர வச்சுட்டு அவங்களோட போட்டோவை காமிச்சு ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களான்னு பயந்துட்டே கேட்கிறாரு. அவங்களும் அட கண்டிப்பா போட்டு தரேன்னு போட்டோவை வாங்கி அவங்களோட கர்ச்சீஃபை வச்சு அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு ஆட்டோகிராஃப் போட்டு தராங்க. நம்ம ஹாரியும் இதை நான் என்னோட லைஃப் ஃபுல்லா பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஹாரியும் ஷின்சானும் ட்ரெயின் மாதிரி பண்ணிட்டு இவங்களை சுத்தி வராங்க. அப்ப லிஃப்ட் ஓபன் ஆன உடனே எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க டைம் டிராவல் பண்ணி வந்த டைனோசர் ஸ்டாச்சுவோட ஓபனிங் செரிமனி தான் நடக்குது. அப்ப மொமோகோச்சானும் இந்த சிலையோட ஓபனிங் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு மறக்காம படத்தை பாருங்க பசங்களான்னு சொல்றாங்க. இவங்களும் ரைட் விடுங்க அப்படியே பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அப்புறம் ஹாரி அந்த சிலையோட ஓபனிங் செரிமனி போஸ்டரை பார்த்துட்டு ஷின்சான் அங்கதான் இருப்பான்னு கரெக்டா அங்கேயே வந்துடுறாரு. மிட்சியும் போன்ல சிக்னலே இல்ல, ஹாரியை வேற காணும்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஹாரியோட அப்பாவும் அண்ணனும் இந்த காலத்து பொண்ணுங்களாம் இப்படிதான் ஓவரா மேக்கப் போட்டுட்டு காசெல்லாம் கரியாக்குறாங்கன்னு கலாச்சிக்கிட்டு இருக்காரு. மிட்சியும் இவங்க மாறவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி ஷின்சான் வாய்ஸ் கேட்டு மிட்சியும் ஷின்சானை பார்க்க ஓடுறாங்க. ஹாரியோட அப்பாவும் ஹாரியை தேடி வந்து எல்லாருமே அந்த சிலையை ஓபன் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மொமோகோச்சானும் அந்த ஸ்டாச்சு ஓபன் பண்றாங்க. ஷின்சானும் வா நம்ம சிலையை கிட்ட பார்க்கலான்னு ஹாரியை தோல்ல தூக்கிட்டு போறான். அப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு இவங்களை தூக்கிடுறாங்க. ஆனா ரெண்டு பேரும் எங்களை விடுங்கன்னு தாவறாங்க. குட்டி ஹாரிய நம்ம மிட்சி கரெக்டா அந்த சிலை மேல ஏறி கால் தடுக்கி பிடிச்சிடுறாங்க. நம்ம ஷின்சானையும் பெரிய ஹாரி கரெக்டா கேட்ச் பிடிச்சிடுறாரு. ஆனா லைட்டா கால் தடுக்கி ஷின்சானோட பேக்க தூக்கி அந்த சிலையோட பேக்ல வைக்கிறாரு. திரும்பவும் அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி நம்ம ஷின்சான் ஃபேமிலியை உள்ள இழுத்து பிரசன்ட் டைம் லைன்ல விட்டுருது. எப்படியோ நம்ம உலகத்துக்கு வந்துட்டோம்னு பெருமூச்சு விடுறாங்க. போன்லயும் சிக்னல் வந்துருது. எல்லாரும் தியேட்டருக்குள்ள போயிட்டு மொமோகோச்சானோட ஸ்பீச்சை கேக்குறாங்க. இப்ப மொமோகோச்சானுக்குமே ரொம்பவே வயசாகி இருக்கு. அவங்களும் இந்த படம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இப்ப இந்த சீரிஸோட 30வது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான், என்னோட ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கிற புது படத்தையும் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹாரியும் நீங்க இப்பவும் அழகா தான் இருக்கீங்க மொமோகோச்சான்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா போட்டோல ஆட்டோகிராஃப் இருக்கு. இது எப்படின்னா பாஸ்ட்ல ஷின்சான் கூட்டிட்டு போய் ஆட்டோகிராஃப் வாங்க வச்சதால டைம்லைன் மாதிரி பிரசன்ட் போட்டோலயே ஆட்டோகிராஃப் வந்திருக்கும். அதை பார்த்து ஹாரியும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. அப்படியே இந்த எபிசோட முடியுது. உங்களுக்கு ஷின்சானை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.